எல்லாமே வந்து சுத்தி நின்னுரும். மத்த எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு மோதும். அந்த முன்னாடி மாதிரி அந்த வேலைக்கார எறும்புகளுக்குள்ள சண்டை நடந்து அதுக்கப்புறம் அதுல ஜெயிக்கிறது தான் கேமர் கேட்டா வந்து மாறும். அந்த வாசனை வந்து வந்த பிறகு மற்ற எல்லா எறும்புகளும் வந்து அந்த ஒரு எறும்புக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதுல ராணி எறும்பு அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த எறும்பு வகையில ஆண் எறும்புக்கு அந்த ஒர்க்கர் எறும்பு தான் சாப்பாடு கொடுக்குமா இல்ல இதுவே சாப்பிடுமா? ஆனா ஆண் எறும்புகள் எப்பவுமே பிறக்காது. அது எப்படி ப்ரோ இது பெண் எறும்பு அப்படின்னு குறிப்பிட்டு அந்த முட்டை போடுது? எப்படி போடும்னா, இப்போ ஒய்யும் வந்து சில நேரம் வந்து தான் தான் லீடர் அப்படின்னு பில்டப் பண்ணதுன்னா மற்ற எறும்புகள் இருக்குல்ல, அது வந்து லைட்டா கடிச்சு அடிச்சிரும். நீ இந்த மாதிரிலாம் பில்டப் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து நம்ம தலைவி, அதை தான் நம்ம பார்த்துக்கணும், அது போடுற முட்டைக்கு தான் நம்ம வந்து உணவு கொண்டு வர்றது மற்ற எல்லா விஷயங்களையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிடும். இப்போ எக்ஸ் ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு இதாகி எக்ஸ் போயிருச்சுன்னா அப்போ அடுத்த தலைவி ஒய்யாக்குவாங்களா? போன வீடியோல எறும்பை தைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதாவது இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம்னா அங்க தையல் போடுவாங்கல்ல, அந்த தையலுக்கு பதிலாக இந்த எறும்பை பயன்படுத்தி அவங்க உடம்ப காப்பாத்திக்கிறாங்கன்னு சொல்லி போன வீடியோல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல உலகத்திலேயே பெரிய எறும்பு எது அப்படின்றத ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உலகத்திலேயே பெரிய எறும்பு இனம் அப்படின்னா அது வந்து டைனோபோனரா அப்படின்றது தான். இது வந்து அதிகமாக அமேசான் காடுகளில் தான் வாழுது, குறிப்பாக சவுத் அமெரிக்காவில். இதனுடைய வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வித்தியாசமாக இருக்கும். இதனுடைய சைஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட 3 to 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு வேலைக்கார எறும்புகள் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதில் ராணி எறும்பு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிறப்புல இருந்தே இது வந்து ராணி, இதுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்றது இந்த எறும்புகளில் வந்து கிடையாது. அதுக்கு மாறா இதில் வந்து கேமர் கேட் அப்படின்னு சொல்லி தான் வந்து தலைவியை வந்து அழைப்பாங்க. அது ஏன் அப்படி அழைக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். இது இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இவ்வளோ பெருசாக இருக்கிறனாலேயே இதனுடைய புத்துக்குள்ள இது கிட்டத்தட்ட 100 to 150 தான் வாழும் ஒரு புத்துக்குள்ளேயே. ஏன் ப்ரோ? ஏன்னா அதனுடைய அளவு பெருசா இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம பெருசா இருந்தா உணவு ஜாஸ்தி தேவைப்படும். இப்ப ஒரே புத்துக்குள்ள 1000 கணக்குல வாழ்ந்தா வேலைக்கார எறும்புகள் வெளியே போய் உணவு சேகரிச்சுட்டு வரும்போது அளவுக்கு அதிகமா கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அவ்வளவு உணவு ஒரே நேரத்துல அவ்வளவு சுலபமா கிடைச்சிடாது. அதுக்காகவே இந்த எறும்புகள் வந்து எண்ணிக்கை அதிகரிக்கும் போது 150க்கு மேல போகுது அப்படின்னா அப்ப அந்த எறும்புகள் வந்து அப்படியே 2ஆ வந்து ஸ்பிளிட் ஆயிரும், பிரிஞ்சு வெவ்வேறு புத்தை தேடி போக ஆரம்பிச்சிரும். வெவ்வேறு இடத்த தேடி போய் உணவு எங்க அதிகமா கிடைக்குமோ அந்த இடத்துல வந்து புத்து கட்டி அங்க வந்து வாழ ஆரம்பிச்சு. சரி, இப்ப நம்ம எறும்போட வாழ்க்கை வரலாறு பார்த்தப்ப ஒர்க்கர் எறும்பு தான் மேல் எறும்புக்கு சாப்பாடு கொடுக்கும், அதாவது ஆண் எறும்புக்கு சாப்பாடு கொடுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த எறும்பு வகையில ஆண் எறும்புக்கு அந்த ஒர்க்கர் எறும்பு தான் சாப்பாடு கொடுக்குமா இல்ல இதுவே சாப்பிடுமா? ஒர்க்கர் எறும்பு தான், வேலைக்கார எறும்புகள் தான் வந்து ஆண் எறும்புகளுக்கு வந்து ஊட்டவே செய்யும். ஆனா ஆண் எறும்புகள் எப்பவுமே பிறக்காது. ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு எப்ப இனச்சேர்க்கை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்கோ அப்பதான் வந்து கேமர் கேட் அப்படின்ற அந்த தலைவி எறும்பு அது வந்து ஆண் முட்டையை வந்து உருவாக்கி அதுல இருந்து ஆண் எறும்பு வந்து உருவாக வழிவகுக்கும். அது வரைக்கும் அது வந்து பெண் எறும்புகளை மட்டும்தான் வந்து முட்டையா போட்டு பெத்தெடுத்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி ப்ரோ இது பெண் எறும்பு அப்படின்னு குறிப்பிட்டு அந்த முட்டை போடுது? எப்படி போடும்னா, இப்ப ஒரு கேமர் கேட் ஒரு எறும்பு இருக்குன்னா அது ஒரு ஆண் எறும்பு கூட இனச்சேர்க்கை பண்ணதுக்கு அப்புறம் அந்த விந்தணுக்களை இது சேமிச்சு வச்சிரும். சேமிச்சு வச்சு இது வாழ்நாள் முழுக்க அதை தானே யூஸ் பண்ணி முட்டையா போடும். இப்ப முட்டை போடும்போது என்ன பண்ணும்னா அந்த இதனுடைய கருமுட்டையையும் அதுல இருந்து வரக்கூடிய அந்த கருமுட்டை அதையும் அதே மாதிரி ஸ்பெர்மையும் 2ஐயும் சேர்த்து போட்டா அது வந்து பெண்ணா வந்து பிறக்கும். வெறும் இதனுடைய கருமுட்டையை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தா அது வந்து ஆணா வந்து உருவாகும், ஆண் எறும்பா வந்து வந்துடும். இத வந்து எறும்பே யோசிச்சிரும். ஆமா, எறும்பே தேர்ந்தெடுக்கும். இப்ப இனப்பெருக்க காலம் வர்றதுக்கு இன்னொரு 1 மாசம் தான் இருக்கு. அப்ப ஆண் எறும்பு வந்து உருவாகணும். அப்பதான் இந்த புத்துல இருந்து வேற ஒரு புத்தை தேடி ஆண் எறும்பு போகும், வேற ஒரு இனம் வந்து செழிக்கும். ஸோ அதுக்காக ஆண் எறும்பை வந்து அது வந்து உருவாக்கும். மற்றபடி மற்ற எல்லா நாட்கள்லையும் அது பெண் எறும்புகளை தான் உருவாக்கும்.
அதே மாதிரி இந்த எறும்பு வந்து ஒரு நாளைக்கு வெறும் 1ல இருந்து 5 முட்டை அளவுக்கு தான் போடும். தங்கைக்கு வந்து இந்த முட்டை எத்தனை போடும் இந்த எறும்பு அப்படின்ட்டு. 1ல இருந்து 5 முட்டை வரைக்கும் போடும். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு எறும்பு முழுசா வளர்ந்து வர்றதுக்கே 45ல இருந்து 60 நாள் ஆகும். ஏன்னா அளவு பெருசுன்றனால வர்றதுக்கு டைம் ஆகும். ஆமா, டைம் ஆகும். இன்னொன்னு என்னன்னா, நான் இதை ஏன் குயின் அப்படின்னு மத்தவங்க சொல்றது இல்லைன்றத விளக்குறேன். இப்ப இந்த ராணி எறும்பு, அதாவது தலைவி எப்படி உருவாகும்னா, இப்ப 150 எறும்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். இது வரைக்கும் ராணி அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை. அப்ப என்ன நடக்கும்னா, அதுல இருந்து ஒரு 5 to 10 எறும்பு மட்டும் முன் வரும். நான் தான் வந்து எனக்கு தான் தகுதி இருக்கு லீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பண்றதுக்கு. அப்ப என்ன நடக்கும், எல்லாமே வந்து சுத்தி நின்னுரும். மத்த எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும். அந்த முன்னாடி 1 to 1 மாதிரி எல்லாமே வந்து அடிச்சுக்கும். அதுல எது வந்து ஜெயிக்குதோ அது ஜெயிச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதுக்கு. அப்படி புத்துணர்ச்சி கிடைச்ச உடனே அதனுடைய உடம்புல ஒரு வகையான ஹார்மோன் சுரக்கும். அது சுரந்த உடனே அது ஒரு வாசனையை வெளிப்படுத்தும். அந்த வாசனை வந்து வந்த பிறகு மற்ற எல்லா எறும்புகளும் வந்து அந்த ஒரு எறும்புக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா வேலைக்கார எறும்புகள்னாலே அது பெண் எறும்புகள் தான். அத்தனை வேலைக்கார எறும்புகளினுடைய அந்த கரு வளர்ச்சி இருக்குல்ல, கருப்பை, அந்த கருமுட்டை, அதனுடைய வளர்ச்சி வந்து நின்றுரும். அதனால இனப்பெருக்க உறுப்பு அதுகளுக்கு அதுக்கப்புறம் வளராது. மற்றபடி இந்த ஜெயிச்சது பாருங்க, அதுக்கு மட்டும் இனப்பெருக்க உறுப்பு வந்து வளர்ந்து அதனுடைய ஓவரி வந்து நல்லா பெருசாக ஆரம்பிச்சிடும். இப்ப இதனாலதான் இதுக்கு வந்து கேமர் கேட் அப்படின்னு பேரு. இப்ப குயின் அப்படின்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ராணி எறும்பு இருக்குன்னா அது வந்து நிறைய முட்டை போடும். அதுல சில முட்டைகள்ல மட்டும் ரெக்க முளைச்சு ராணியா வெளியே வர்ற மாதிரி முட்டையை வந்து போட்டுடும். ஆனா இது அப்படி கிடையாது. கேமர் கேட் வந்து அடுத்து எவ்வளவு வேலைக்கார எறும்புகளை உருவாக்கினாலும் அந்த வேலைக்கார எறும்புகளுக்குள்ள சண்டை நடந்து அதுக்கப்புறம் அதுல ஜெயிக்கிறது தான் கேமர் கேட்டா வந்து மாற முடியும். அதனால இவங்க வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. மற்றபடி அதுல வந்து சண்டை நடக்கும். இப்ப சண்டை நடக்குது இல்ல, சண்டை நடக்கும் போது ஜெயிச்சது, இப்ப எக்ஸ் ஒய்க்கு நடுவுல சண்டை நடக்குது, எக்ஸ் ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்குவோம். இப்ப ஒய்யும் வந்து சில நேரம் வந்து தான் தான் லீடர் அப்படின்னு பில்டப் பண்ணுதுன்னா மற்ற எறும்புகள் இருக்குல்ல, அது வந்து லைட்டா கடிச்சு அடிச்சிரும். நீ இந்த மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து நமக்கு தலைவி, அதை தான் நம்ம பார்த்துக்கணும், அது போடுற முட்டைக்கு தான் நம்ம வந்து உணவு கொண்டு வர்றது மற்ற எல்லா விஷயங்களையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிடும். இப்ப எக்ஸ் ஒருவேளை ஏதாச்சும் ஒரு இதாகி எக்ஸ் போயிருச்சுன்னா அப்ப அடுத்த தலைவி ஒய் ஆக்குவாங்களா? ஒய் ஆக்க மாட்டாங்க. ஒய் அதே மாதிரி அந்த போட்டியில ஒய் இருக்கும். மத்தவங்களும் வந்து சில பேர் மறுபடியும் அப்ப முதல்ல தான் போட்டி நடக்கும். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இந்த எறும்புகள்ல வேலைக்கார எறும்புகள் வந்து 6ல இருந்து 8 மாசம் வரைக்கும் வாழும் அப்படின்னு இப்போதைக்கு கணிக்கப்பட்டிருக்கு. மத்த அந்த தலைவி எறும்பு கேமர் கேட் அது வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் அதிகபட்சம் வாழும். 1ல இருந்து 2 வருஷம். சோ இவ்வளவு வாழும். இப்ப இவ்வளவு பெருசா இருக்கும்ல இந்த எறும்புகள். அதனாலேயே இந்த எறும்புகள் வந்து தனித்தனியா பிரிஞ்சு போய் தான் வேட்டையாடும். நீங்க பொதுவா எறும்புகள் அப்படின்னு பார்த்தாலே எல்லா எறும்புகளும் ஆனா இந்த எறும்புகள் வந்து வேட்டையாட போகும்போது தனியா போகும். தனியா போய் ஒரு தவளை, சின்ன தவளை இருக்குன்னா அதை போய் ஃபர்ஸ்ட் கடிக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய பின்புறத்துல இருக்கிற கொடுக்க வச்சு கொட்டும். இப்படி கொட்டுனா என்ன நடக்கும்னா அந்த கொடுக்குல இருந்து ஒரு விஷத்தை வந்து அது செலுத்துற உடனே அந்த தவளைனால அசைய முடியாது. ஏன்னா நரம்பு மண்டலம் வந்து முடங்கிரும். அதுக்கப்புறம் அந்த துண்டு துண்டா வெட்டி அங்கிருந்து ஒரு எறும்பு அப்படியே அதனுடைய புத்துக்கு தூக்கிட்டு போகும். ஒருவேளை அதனால தூக்க முடியலன்னா அந்த இடத்துல இருந்து அது வாசனை திரவத்தை தடவிட்டே வரும். கீழே தடவிட்டே வலிக்காக அது வந்து எந்த வழியில இருந்து வந்திருக்கும் அப்படின்ற ரூட்டுக்காக வந்துட்டு புத்துல வந்து சொல்லிடும். அடுத்து புத்துல இருந்து சிறப்பு படைப்பிரிவு போய் அந்த இறந்து கிடக்கிற உயிரை வந்து தூக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த எறும்புகள் வந்து பண்ணும். இது வந்து சவுத் அமெரிக்காவில தான் அதிகமா வந்து இருக்குது, மற்ற இடங்கள்ல வந்து கிடையாது. இப்ப இந்த எறும்புகள்லயே இனப்பெருக்கம் அப்படின்றது வந்து சுவாரஸ்யமானது என்னன்னா, இந்த இதுலயும் வந்து கேமர் கேட்டு தான் வந்து தலைவி. அது வந்து வெளியெல்லாம் பறந்து போகாது, ஏன்னா ரெக்க இருக்காது. அதனால மற்ற இனத்தை சேர்ந்த ஆண் எறும்புகள் வந்து இதனுடைய புத்த தேடி வரும். தேடி வந்துதான் வந்து இனச்சேர்க்கை பண்ணும். இப்ப இனச்சேர்க்கை பண்ண உடனே அந்த புத்துலயே கூட ஆண் எறும்பு வந்து இறந்து போயிடும். இறந்து போன உடனே மற்ற எறும்புகள் வந்து அதை சாப்பிட கூட வாய்ப்பு இருக்கு அந்த ஆண் எறும்பை.
இல்லன்னு வைங்களேன், அந்த ஆண் எறும்பு இருக்குல்ல, ஆமா. அது வந்து சாகலன்னா கூட மற்ற பெண் வேலைக்கார எறும்புகள் வந்து உன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு புத்த விட்டு வெளியே வெளியேதான் அனுப்பு, போட்டு தள்ளாது. போட்டு தள்ளாது. அது போகலன்னா தான் வந்து Okay. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும். Okay. சோ இதுதான் வந்து உலகத்திலேயே வாழக்கூடியதுல பெரிய ஒரு இனம். இதுக்கு என்ன இன்னொரு சுவாரஸ்யம்னா, இதுக்கு வந்து பார்வை இருக்கு. மற்ற எறும்புகளுக்கு வந்து கண் இருக்கு, ஆனா பெருசா வந்து பார்வை தெரியாது. ஆனா இந்த எறும்புகளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பார்வை தெரியும். இப்ப நம்ம எல்லாம் அசைறோம் அப்படின்னா நம்மளுடைய அசைவை இதனால ரொம்ப நல்லாவே பார்க்க முடியும். பிளஸ் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அல்ட்ரா வயலட் அப்படின்ற புற ஊதா கதிர்கள் அதை கூட இந்த எறும்புகள்னால வந்து பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவைகள் வந்து இருட்டுல தான் போய் வேட்டையாடும். அதனால இருட்டுல கூட நீங்க கையை அசைச்சா டக்குன்னு உங்களை நோக்கி பார்க்கும். ஏதோ ஒண்ணு நம்மளை அடிக்க வருதோ இல்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அந்த அளவுக்கு அந்த எறும்புகள் வந்து திறமையானது. இப்ப இந்த எறும்புகள் மாதிரியே புல்லட் ஆண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. அதுவும் கூட பெரிய எறும்புகள் தான், இருந்தாலும் ஒப்பீட்டு அளவுல இது வந்து பெரிய எறும்பு. ஸோ இதை பார்த்தா நமக்கு எறும்புன்னு தெரியாம ஒரு பெரிய பூச்சி அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு கூட இதனுடைய உருவம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து உலகத்திலேயே பெரிய எறும்பு. இதுதான் அதனுடைய வாழ்க்கை முறையும் கூட. அப்ப புல்லட் எறும்பு எங்க இருக்கும்? புல்லட் எறும்பு கூட அமேசான் தான். பொதுவா அந்த அமேசான் காடு அப்படின்றது செல்வ செழிப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இயற்கை வளம் அங்க கொட்டி கிடக்கு. ஸோ அவ்வளோ இயற்கை வளம் இருக்கும்போது அதனுடைய மண்ணின் தன்மை, அங்க இருக்கிற காற்றின் வேகம், அங்க பெய்கிற மழை, அங்க கிடைக்கக்கூடிய உணவு, அதுக்கேற்ற மாதிரி எக்கச்சக்கமா நம்ம இன்னும் காணாத, நம்ம இன்னும் அறியாத பல விசித்திரமான உயிரினங்கள் வந்து அமேசான் காடுகள்ல வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி அறியப்படும் போது அரிய வகையான உயிரினங்கள் பத்தி நம்ம மேலும் அடுத்தடுத்து பேசுவோம். ஓகே, இந்த வீடியோல ஒன்று தெரிஞ்சிருச்சு. ஸோ பெரிய எறும்புனாலே அது புல்லட் எறும்பு தான். அதே மாதிரி இல்ல, பெரிய எறும்புனாலே அது வந்து டைனோ போன, அதுக்கப்புறம் புல்லட். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. இப்போ இருந்தது. அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல நம்ம நிறைய பார்க்கலாம். சிலந்தி பத்தி பார்க்கலாம். அப்போ எறும்பு சீரிஸ் முடிஞ்சா? அவ்வளவுதான். என்னங்க நல்லா வந்துச்சு, திடீர்னு கெஸ்ட் ரோல் மாதிரி எறும்பு சீரிஸ் முடிஞ்சு போச்சுன்றாரு. ஓகே, பட் எறும்பு சூப்பராக இருந்துச்சு. எறும்போட லைஃப் ஸ்டோரி எல்லாமே. நான் புல்லட் எறும்புக்கு ஏதாச்சும் ஒரு தனியாக வீடியோ வரும்னு பார்த்தேன். மேபி ஃபியூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாரும் கேட்குற கேள்விதான், எறும்புல உங்களுக்கு சுவாரஸ்யமா இந்த விஷயம் இருக்கும்ல, கிட்டத்தட்ட 6 வீடியோ கிட்ட பண்ணியிருக்கோம். எறும்புல உங்களுக்கு இது ஹைலைட்டா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? எறும்புகள் வந்து மேய்ச்சலுக்கு அஸ்வினி பூச்சியை பயன்படுத்தும். ஓகே, அது ஒரு மாதிரி ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வேலை பார்த்தா பரவாயில்ல, அந்த எறும்பு சாப்பிட்றதுக்கு இன்னொரு பூச்சி வந்து அதுவும் கடத்திட்டு வந்து வேலை பார்க்கணும்னா இது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எனக்கு எது சொல்லலைன்னா, எறும்பு வந்து கப்பலாக மாறிச்சுல, அது ஒன்று சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி எறும்பு பாலாக மாறிச்சுல, அது சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு, அதாவது அடுத்த சீரீஸ்ல வந்து சிலந்தி ஸ்பைடருக்கு அடிச்சா ஸ்பைடர்மேன் ஆகலான்றதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் அடுத்த வீடியோல கொஸ்டினாவே கேட்போம். அதெல்லாம் மித்தா ஃபேக்டான்லாம் தெரில. என்ன இப்படி கையாட்டினா ஏதோ என்ன மித்துன்னு உலகத்துக்கே தெரியும். போங்க, சரி ஓகே. அப்புறம் எப்படி ஸ்பைடர்மேன் ஆனாரு எல்லாம் இருக்கு, அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.